வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிரான்சியன் அப்படின்னு ஒரு கம்பெனி பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபோன் கிடையாது, ஆமாம், வேற ஒரு ஃபோன் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபோனோட பேட்டரி ஆக்சுவலாக பல்ஜ் ஆயிருக்கு ப்ரோ. இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல, 2013 மேலே டிஸ்பிளே பாப்பா இருக்கு தெரியுதா? ஆமாம், மேலே லைட்டாக தூக்கியிருக்கா. நான் அழுத்தின என்ன பாருங்க, ஃப்ரேமில் ஈவனாக போய் உட்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், தெரியுது. ஆமாம், நான் கூட அது டிசைன் நினைச்சேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து நோக்கியா தயாரித்த மொபைல் ஃபோன்லலாம் ஒரு 3 டைமென்ஷனல் டிசைன் இருக்கும். இந்த சைடை பாருங்க, கருவி நேச்சர் இருக்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அதனால நான் கூட அதை முதல்ல டிசைன் தான் நினச்சேன். சரி, கேமரா பம்பை காட்டுறதுக்காக கொஞ்சம் அழகா அதுக்கு மேலே ஒரு பெண்டிங் மொமெண்டம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமாம், படிச்சிருக்கீங்களே? இங்கே பாருங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி கடைசியாக அந்த மேட்டருக்கு வந்துட்டீங்க பாருங்க. ஸோ இவங்க என்ன அதில் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. இல்லை ப்ரோ, இதில் என்ன ஜோக்குன்னா, செம்ம ஸ்லிம்மாக இருக்கு இந்த ஃபோன் நீங்கள் பார்க்குறீங்க ப்ரோ. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, AMOLED, ஆன் பண்ணி விடுங்க. 1300 நிட்ஸ் பிரைட்னஸ்ஸு. ஸோ இதெல்லாம் இருக்குது. 8 GB ஸ்டோரேஜ் வரைக்கும் வேரியன்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ப்ரோ ஃபீல் ஆகுது? இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போது இந்த பாட்டே எடுத்துக்கோங்க, தலைவன் வந்து இந்த ஸ்மூத்னஸை பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. இப்போ சப்போஸ் கிளாக் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தாங்க சரியா? உடனே நிறைய பேர், ஏன் ப்ரோ நீங்கள்லாம் மட்டும் பார்த்துக்கிறீங்க, எங்களுக்கு சொல்லவே மாட்டேறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக சொன்னேன், இங்கே இருங்க. ஸோ என்ன இருக்குன்னா, டைனமிக் ஐலாண்ட் இருக்கு. ஆப்பிள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மேட்ரை பயங்கரமா உயர்த்தி ஆத்துனாங்களோ அவங்களுடைய அந்த லான்ச் இவெண்ட்ல, அந்த விஷயத்த 2 வருஷம் கழிச்சு எல்லா மொபைல் ஃபோனும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. ஆனால் இதில் ஒரு கொடுமை இருக்குது, அதை பற்றி நம்ம பேசி ஆகணும். சரி, இது எவ்வளோ அது பட்ஜெட், அதை முதல்ல சொல்லுங்க. அது எவ்வளோ இருந்தால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதை சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இந்த டிவைஸ் பார்த்தீங்கல்ல, AMOLED பேனல் தான். ஓவரால் அந்த மிலிட்ரி கிரேடு, இந்த கதை உருட்டுகள் அனைத்தும் உண்டு. அது எல்லாரும் சொல்கிற உருட்டு தானே. ஸோ அது மட்டும் இல்லாமல் UI பார்த்தீங்களா? இங்கே இருங்க, UI நல்லா தான் இருக்கு. UI வந்து அது மட்டும் இல்லை, இங்கே இருந்தீங்களே ரிமோட் கண்ட்ரோல்கானது, ஏசி, ஃபேன் அதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபேன் நான் கிளிக் பண்ணனா இந்த தலைவனோட தான். அதை ஆஃப் பண்ணாதீங்க. ஆஃப் பண்ணல, அங்கே இத்தனை நாளுக்கு பிறகு ஒரு விமோச்சனம் கிடைச்சிருக்கு, அதையும் ஆஃப் பண்ணி விட்டீங்களாங்க? ஸ்பீடு குறைச்சி காமிச்சேன். இங்கே இருங்க, இப்போ ஸ்பீடு திரும்ப பூஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா வீடியோவில்? வீடியோலாம் தெரியாது, அது ஏஎன்சி இருக்கு, அது எப்படி தெரியும்? இல்லை, அதுக்கு தான், அதுக்கே ஒரு விமர்சனம். அது ஓகே. ஒருவேளை வீட்டில் இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணோம்னா, இந்த மைக் வந்து இந்த ஃபேன் நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆமாம், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சரி, அப்போ இது எவ்வளோனா ஓகே? இது வந்து என்ன SOCன்னு சொல்லுங்க. நான் வந்து எதையுமே வந்து அலசி ஆராயாம அதோட விலையை நான் நிறுத்தி. சரி, ஓகே. பயங்கரமான SOC இந்த உலகத்தையே இது வரைக்கும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. பல பிராண்ட்ஸ் இந்த SOC இல்லாம வாழ்ந்ததே இல்லை. 8400 Max அதெல்லாம் இல்லை ப்ரோ. 7300 7300 அல்டிமேட். ஆமா ப்ரோ, அல்டிமேட் ஸ்டார். ஆமா, அதுக்கப்புறம் சுப்ரீம் ஸ்டார் வரும். சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், ஆமா, எல்லா ஸ்டாரும். 7300 சூப்பர் ஸ்டார் வருது, சூப்பர் வருது. 7300 வந்து எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு ப்ரோ. இந்த பாத்திருக்கீங்கல்ல, இவன் பேசுறத பார்த்தா எல்லா இடத்துலயும் இதே தான். நான் தான் சூசை, நான் திங்கிறது தோசை, வைக்க போறேன் அந்த மாதிரி. 7300C, 7300D இல்ல, ஆல்ரெடி இப்ப எந்த அளவுக்கு போயிருக்குன்னா 7300 தான் வந்துச்சு ப்ரோ. ஃபோல்டபிள்ஸ்க்கு 7300X, அப்புறம் 7300 எனர்ஜி, அப்புறம் 7300 ப்ரோ, 7300 அல்ட்ரா, 7300 அல்டிமேட். பல பரிமாணங்கள். டபுள் ஆக்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவன் மல்டிபிள் ஆக்ட், மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மீடியாடெக் பயலுக்கு இருக்கு. நிஜமா உண்மைதாங்க. ஏன்னா 8400 இமானுவேல் ப்ரோ சொன்ன மாதிரி தான். அதுவும் 8400, 8400 அல்ட்ரா, இப்போ 8400 அல்டிமேட் வந்துருச்சு. 8400 தான் அல்டிமேட் வந்துருச்சு, வேற லெவலுங்க. இப்ப மேக்ஸ் அடுத்தது வரும் பாருங்க. இப்போ நீங்க 7300 என்ன சொன்னீங்களோ, இப்போ அடுத்தது 8400 வருது. 8400 ACBயா அப்படியே வந்துட்டே இருக்கும். நீங்க இதுல வந்து ஏசியை தானே கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க அப்படி வரீங்க, அதனால அது ஏசி. 8400 ஏசின்னு ஒன்று வரும், டிசின்னு ஒன்று வரும். டிசி, ஆமா. சரி, இது இப்போ எவ்வளவு சொல்லுங்க? இப்போ சொல்லுங்க பிரைஸ். சரி, 7300 இருக்கிறதுனால இது வந்து 18,000. ஓரளவுக்கு பரவாயில்ல, கரெக்ட் தான். ஏன்னா 16,999 15,999. 15,999ங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பிரைஸ் எனக்கு தெரிஞ்சு. 144 Hz refresh rate. எவ்வளவு இதோட மெமரி? Sound by JBL சவுண்ட். என்னடா சொல்றீங்க? எல்லாத்தையும் கொண்டாந்து 15,000 ரூபாய் கொடுத்தா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்க பெருந்தலைகள்லாம் என்ன மரியாதை இல்ல? அவங்களும் ஒரு பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல. தட்ஸ் மேட்டர்ஸ் ப்ரோ. இப்போ நீங்க ஒண்ணுல ப்ரோ, கரெக்ட் நீங்க சொல்றது. அவசரத்துக்கு பசின்னு வந்ததுன்னா நானும் நீங்களும் போய் பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில போய் பன்னீர் சோடா குடிக்கிறோம். அப்படியும் இல்லைன்னா எங்கேயாவது தெருவோர கடையில போயிட்டு எதாவது வாங்கி சாப்பிட்றோம். அங்க பிராண்ட் மேட்டர்ஸே வரமாட்டேங்குது. பட் என்னோட பசி தீர்ந்துருச்சு.
இல்லை நான் அதை பற்றி சொல்ல, இப்போ அதோட ப்ரைஸ் என்னன்னு என்கிட்ட கேட்டீங்க. ஆமாம். இப்போ இதே மாதிரியே ஒரு OnePlus மொபைல் ஃபோனை என்கிட்ட கொடுத்து, இல்லை வேற ஏதாவது ஒரு கம்பெனியோட மொபைல் ஃபோன், இப்போ ரியல்மியே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நான் வந்து 25,000 30,000 சொல்லியிருப்பேன். ஷோமி சொல்லியிருந்தீங்கன்னா இதே 7300 நீங்கள் சொல்லியிருந்தாலும் ஏற்கனவே அவங்க 7300 அல்ட்ராலாம் யூஸ் பண்ணுவாங்க, 25,000 வச்சிருக்காங்க. ஆமாம், 25,000 செக்மெண்ட்டுக்கு நான் வந்து வந்திருப்பேன். கரெக்ட். பட் இதோ கம்பெனியோட பேரை பார்த்து தான் நான் வந்து பிலோ 20க்கு கொண்டுட்டு வரேன். புரியுது. பட் அதினும் கீழே அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது உண்மையிலே இது கன்சிடர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. யூஏயும் பாத்தீங்கன்னா இப்ப நல்லா தான் இருக்கு. முன்னாடி அதுதான் எல்லாரும் கல்வி ஊத்திட்டு இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த யூசர் இன்டர்ஃபேஸும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இது எந்த அளவுக்கு ஜோக்கா சொல்லலாம்னா, இப்பதான் ஆக்சுவலா வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு பெரிய டெஸ்டே நடந்துகிட்டு இருக்கு. வெளியில பாத்திரத்தெல்லாம் கவுத்திட்டு இருக்காங்க. அந்த சத்தம் கேக்குதா இல்லையான்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அடுத்து என்ன, இங்க பாருங்க ப்ரோ, இது ஒரு பக்கம் இருக்கு, அப்புறம் இது ஒன் யூஐ. சரி, நிலைமையை பாத்தீங்களா? ஒன் யூஐ கூட எல்லாம் கம்பேர் பண்றால. இப்போ வந்து ஜோக் யாருன்னா, இந்த இடத்துல வந்து நான் ஃபன் டச் வச்சேன்னு வைங்களேன், ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் அண்ணே சூப்பர் யூஐ, நான் எதுக்குன்னா ஃபன் டச் எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு அப்படி ஆயிடுது ப்ரோ நிலைமை. ஃபன் டச் நிலைமையை பாத்தீங்களா? ஆக்சுவலா ஒன் யூஐயை விட இது பிரீமியமா தான் இருக்குங்கிற நான். அதாவது அந்த கலர்ஸ் அந்த மாதிரி விஷயம் தானே. இல்ல அந்த ஸ்பீட் இருக்குல்ல, அது வந்து செம ஃபன்னா இருக்கு. 7300 அல்டிமேட், சரி 7300 அதை வச்சுட்டு அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா எப்போ மாட்டுது தெரியுமா இந்த மாதிரியான டிவைஸ் நம்ம கையில எப்போ மாட்டிக்கணும்னா, இப்போ ஒரு கேம் விளையாடுறோம் ப்ரோ, கேம் விளையாடும் போது அப்பயும் நல்லா தான் இருக்கும். ஆனா கேம் விளையாடும் போது குறுக்கால வேற ஏதாவது அடிஷனல் டாஸ்க், பேக்ரவுண்ட்ல நான் வந்து ஒரு பாட்டு போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு யூடியூப்ல வீடியோ பிளே பண்ணி விட்டுட்டு நான் அதையும் லிசன் பண்ணிட்டு கேம் ஆடலாம். இது பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்க ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வந்துட்டு போச்சுன்னு வைங்களேன், இப்போ ஒரு மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் ஏதோ ஒன்று இப்படி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துட்டு போச்சுன்னா உடனே ஃப்ரேம் அப்படி ட்ராப் ஆயிடும். புரியுது. ட்ராப் ஆகி இப்போ கிரிக்கெட் கேம்லாம் ஆடும்போது எந்த அளவுக்கு ஆகுதுன்னா, பால் பவுலர் போட வரான், நான் ரெடியா இருக்கேன், வாடா போடுறா அடி அப்படின்னு பார்த்தா அவன் வரான் இப்படிங்கிறான். அந்த டைம்ல கரெக்டா ஒரு நோட்டிபிகேஷன் இருந்தது, அவன் இப்படி பண்ணது தெரியுது, பால் திரும்ப பின்னாடி போயிருச்சு, நான் அடிச்சதே தெரியல. நியாயமா நீங்க சொல்லணும், இவ்வளவு மெலிந்த ஒரு மொபைல் போனு 7300 வந்து அவங்க என்னதான் பேர் அதுக்கு அல்ட்ரா, பிரீமியம், மேக்ஸ், ப்ரோன்னு சொன்னாலும் அது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் எஸ்ஓசி கிடையாது. அதோட கேப்பபிலிட்டிங்கிறது லிமிட்டடு தான். கரெக்ட். இதுல இவங்களுடைய அந்த ஹார்ட்வேருங்கிறதும் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போய் டிஎஸ்எம்சி கிட்ட இருந்து ப்ரெக்யூர் பண்ணி அதை வாங்கி இவங்க யூஸ் பண்ண போறது கிடையாது. நீங்க அப்படி வரீங்க. ஆமா. சோ விலைவாசியெல்லாம் வந்து உள்ள கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும், இதோட விலையை வந்து கரெக்டா நிர்ணயிக்கணும், இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது அப்பப்ப லாக் ஆக தானே செய்யும். அதையும் நம்ம ஏத்துக்கணும் இல்லையா? இல்ல இல்ல சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்து எப்படின்னா லாகே இருக்காது. சிஎம்எஃப் போன் மாதிரி. சிஎம்எஃப் போன் 120 FPS கேமிங் போன் ப்ரோ, அது கேமிங் போன். ஆமா சரி, நான் நம்பிட்டேன். 15,000க்குள்ள இருக்கிற கேமிங் மொபைல்னா அது சிஎம்எஃப் ஃபோன் தாங்க. இல்ல ஆல்ரெடி வந்து நம்ம பசங்க ஒரு சிலர் பிஜிஎம்ஐல கேம் ஆடிட்டு ட்விட்டர்ல போய் 90 FPS போட்டுட்டு இருந்தாங்க. அது கன்சிஸ்டண்டா இருக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரின்னு. ஸோ அது உண்மைதான். ஆனா அதுக்காக வந்து அந்த டிவைஸ எப்படி இவங்க மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ல ஒரு பிராண்ட் அவங்க பண்ணலாம், பட் நம்மளும் அதை அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்னும் போது அது பசில் ஆகுது. இப்போ ரீசெண்டா ஆக்சுவலா சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோ வீடியோ போட்டிருப்போம் ப்ரோ, எஸ்ஆர்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே, அவனுக்கு வந்து ஆக்சுவலா நத்திங் ஓஎஸ்னால ஒருவேளை இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சான். பட் கமெண்ட் செக்ஷன் கொஞ்சம் மிக்சடாவே இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா சிஎம்எஃப் ஃபோன் 1க்கு அந்த அளவுக்கு மிக்சடா இல்ல. சிஎம்எஃப் ஃபோன் 1ல நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கேமரா இருக்கு வருத்தமா இருக்கு, பட் மற்றபடி ஃபோன் ஓகே ப்ரோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபோன் 2 ப்ரோ அப்படி பார்த்தா லாஜிக்கலா ஒரு பெரிய ஹிட் ஆகணும். சிஎம்எஃப் ஃபோன் 1 கம்பேர் பண்ணா ஃபோன் 2 வந்து ஹிட் ஆகணும். ரீசன் என்னன்னா, ஃபோன் 1ல இருக்க அதே ப்ராசராகவே இருக்கட்டுமே, பட் இதுல இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பிஜிஎம்ஐல 120 FPS வந்து சர்டிஃபைடு இந்த மாதிரி ஒரு பக்கம். அது தவிர பின்னாடி 250 ஒரு 8. ஸோ இது எல்லாமே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அப்போ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இப்போ நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் இவங்க ஓவரா வந்து பில்டப் கொடுக்குறாங்க, உங்களுக்கு மாடுலர் கான்செப்ட், கலர் மெட்டீரியல் ஃபினிஷிங் சொன்னாங்க. நத்திங் இதில் கொண்டு வந்தீங்க. இப்போ இதுல நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ இது வந்து 15999 15999க்கு இந்த போன் இருக்கும்போது சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோவும் அதே 7300 ப்ரோவோட சுத்துது. இப்போ இதுவா அதுவா அப்படின்னு பாக்குற மாதிரியும் ஆகுது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, நத்திங் ஓஎஸ் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுது ஆப்டிமைசேஷன்ல. இப்போ நான் சொன்ன கொஞ்சம் அவங்க வந்து ராஷ்மிகா மந்தனாவுக்குலாம் அமௌண்ட் கொடுத்து அந்த அம்மாவுக்கு ஒரு 5 கோடியோ 10 கோடியோ கொடுத்து அவங்க கொண்டுட்டு வராங்க பிராண்ட் அம்பாசிடரா. இவன் என்ன அவங்கள மாதிரி ஆண்கள்லாம் கூப்பிட்டு வந்தானாங்க. அது கூப்பிட்டு வரலான்னு தான் பார்த்தானா. இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியல, பயந்து ஓடிட்டாங்க எல்லாரும். ரேட்டை கொஞ்சம் அதிகம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தா வந்திருப்பாங்க. ரியல்மிக்கு சல்மான் கான் வரலையா, ஷாருக் கான் வரலையா? வந்தாங்க தான். அப்போ யார் வேணாலும் வருவாங்க. ஆமாம், நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி ப்ரைஸை மட்டும் கூட்டணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த பிராண்டுன்னு சொல்லிட்டு, அந்த பிராண்டுக்கு வந்து மக்களும் வந்து அதிகமான அந்த முக்கியத்துவம், அவன் சூப்பரு, அவன் மாசு, இருந்தாலும் சுத்துறது. அது ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒர்ஷிப் பண்றதுக்குன்னு ஒரு ஆளு தேவைப்படுது.
அது பிராண்டுக்கு தேவைப்படுது, அவன் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறான். ஆனா மக்களுக்கு அது புரிய இல்ல மாட்டேங்குது. மக்களுக்கே பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பிராண்ட் வந்து மக்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி மக்களுக்கும் என்னோட தலைவன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. ஸோ அதை தேடியே சுத்திட்டு இருக்காங்க. நான் அதனாலதான் சொல்றேன், புதுசா இருக்கிற ஒருத்தனை நீங்க தலைவன் சொன்னா கன்ஃபியூஸ் ஆகி பிரச்சனை வருது. இந்த மாதிரி இறந்து புதைந்தவர்களை நீங்க வந்து தலைவன் சொன்னீங்கன்னா யாருக்குமே பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனுக்கே அது ஒரு பிரச்சனை இல்லை, அவனே கல்லறையில கிடக்குறான். இப்ப இந்த போனை எடுத்து யாரும் எவலுவேட் பண்ண முடியாது. அப்படி பண்ணா கூட நம்ம என்ன சொல்றோம்னாக்கா அந்த காலத்துல இருந்த அந்த ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டிஸ்க்கு அது இந்த மாதிரி செயல்படுதுன்னு சொல்லி அதை நம்ம வந்து உயர்த்தி பேசுவோம். பட் இப்போ என்னன்னாக்கா ரியல் டைம்ல நம்மளால டெஸ்ட் பண்ண முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களும் வந்து தேவையான விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம இந்த ஹை ரெசல்யூஷன்ல ஒரு யூசருக்கு என்ன வேணும், அந்த யூசருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணுங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஹார்ட்வேர் இவ்வளோ இருக்குது, கேமரா இவ்வளோ வச்சுருக்கோம், இந்த மாதிரியெல்லாம் இது ஃபோட்டோகிராஃபி எடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பயங்கரமாக கொடுக்குங்கிற மாதிரி சிஎம்எஃபா எல்லா மொபைல் ஃபோன் இல்லை. இது ஆனால் வந்து எப்படின்னா இவங்க ஏதாவது சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா இவங்களை பற்றி நான் பெருசாக வெளில பார்க்கல. ஆஃப்லைன் மார்க்கெட்டில் மேபி இவங்க பெரிய ஆளாக இருக்கலாம், பட் எனக்கு தெரில. இதோட கேமரா வந்து இது வரைக்கும் மைண்ட் ப்ளோயிங்காக தான் இருந்துச்சு. இல்லை எனக்கு என்ன இதை கையில் எடுத்தோன்னே என்கிட்ட கேட்டிங்க இல்லையா, நான் முதல்ல இந்த விவோ மாடல்ஸ் இருக்கு இல்லையா, வி சீரிஸ், அந்த வி சீரிஸ்ல அந்த கரு டிசைன் உள்ள அந்த மொபைல் ஃபோன் இப்போ சமீபத்தில் V30 அந்த மாதிரிலாம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதே மாதிரியான ஒரு லுக்கில் வந்து இருக்கு. எனக்கு இதை பார்த்ததும் OnePlus 8 தான் ப்ரோ. அஃப்கோர்ஸ் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அந்த வார்மர் டோன், இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த மாதிரியான இந்த வார்மர் டோனையும் விவோ ஃபோன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ டிஸ்பிளே வந்து அவங்க வாங்கின அதே நிறுவனத்தில் இருந்து கூட வாங்கியிருக்கலாம். ஒரு 3 வருஷம் பழைய டிஸ்பிளே. ப்ரொடெக்ஷன் என்ன ஸ்காட் சென்சேஷனா? இல்லை கார்னிங் Gorilla Glass 5. பரவாயில்லையே, அவன் ஸ்காட்டு தானே கொடுப்பான். இத்தனைக்கும் பிக்சல்லாம் வந்து 9Aக்கு கார்னிங் Gorilla Glass 3 தான் கொடுக்குறான். 5 கொடுத்துருக்காங்க. 5 கொடுத்துருக்கான். 16,000 ரூபாய்க்குள்ள கொண்டுட்டு வந்திருக்கான். 19,999 ரூபாய் மட்டுமேன்னு வேற நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறான். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ ஃபோட்டோகிராஃபி பார்ப்போம். இதில் என்னதான் இருந்தாலும் ஸோ நம்ம அந்த ப்ரைஸை நம்ம வந்து இது பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்க, இதுலேயே வந்து நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு சில ஜோக்ஸ்லாம் நடந்துச்சு. இப்போ இது பாருங்க, நீங்கள் வந்து நல்லா எடுத்த ஃபோட்டோவை காட்டுறீங்க, நான் ரேண்டமாக ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லிட்டேன். இதுவே என்ன ப்ரோ, இது சாதாரணமா என்ன ஹைலைட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கு, பின்னாடி சூரியன் இருக்கும்போது கிளவுடி நேச்சர்ல இது எடுத்தது. சரியா, இதுல வந்து கண்டிப்பா நாய்ஸ் இருக்கு. ஏன்னா இது ஓவர் ப்ராசஸ் பண்ணுது, அப்பதான் சோஷியல் மீடியா போட்டோஸ் வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அல்காரிதமே இருக்கு. ஏன்னா நான் எல்லா போட்டோஸும் இதுல வந்து எடுத்து பார்த்தப்ப எப்படி இருந்ததுன்னா, நீங்க சூரியனுக்கு கீழே சப்ஜெக்டை வச்சு பேக்ரவுண்ட்ல சூரியனோட போட்டோ எடுக்கும்போது சோஷியல் ரெடி போட்டோ எடுத்துருது, பட் ஜூம் பண்ண மட்டும் மாட்டிக்கும். பட் இதுவே நம்ம கிரவுண்ட் லெவல்ல ஒரு போட்டோ எடுக்கிறோம்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ இதெல்லாம் கிரவுண்ட் லெவல் போட்டோஸ் தானே. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது பாருங்க, இது வந்து நல்லா இருக்கும். ஒரு மேக்ரோ மாதிரி எல்லாம் போகும்போது கூட நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற நரம்புலாம் தெரியுதா இந்த இலக்கி? ஆமா, இங்க வருங்க. இது ஏதோ பெருசா இது பெருவோட தக்காளியாமே, இது எங்க வீட்டு மாடியில் வச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்லதான், விட்டமின் A, B, C இருக்கான். பாத்தீங்களா, பல தரப்பட்ட உயிரினங்களை இவரோட மாடியில இவர் வந்து வளர்த்துட்டு இருக்காரு. அது நாளைங்க அது ஏன்னா அவருக்கு வந்து தெரியுது இந்த AI புரட்சி இதெல்லாம் வரும்பொழுது இந்த உலகத்துல வந்து ஒரு நிலையற்ற தன்மை வரும். இப்போ போர் வந்து எங்க பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கு, சண்டை சச்சரவுகள்லாம் நடைபெறதுனாலதான் நான் பெரு தக்காளி வளர்க்குறேன். ஆமா ப்ரோ, உலகத்துல இருக்கிற பல உயிரினங்களை இவர் வந்து கொண்டுட்டு வந்து இவருடைய அந்த தோட்டத்துல வச்சு வளர்க்குறாரு. அந்த மாதிரி பல உயிரினங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு போராடுறாரு. சரி, இது எப்படி மனிதனா என்னது இது வந்து புதினா தானே? புதினாவா துளசியா? புதினாவே தான், கரெக்டா புதினா. ஆனா இது வந்து என்ன பிரைமரி சென்சார் ப்ரோ. ஆமா, ஆக்சுவலா அந்த கிரீன் கலரை பாத்தீங்களா? அதான் உங்களுக்கு அதுவும் வரேன். சோஷியல் கை ஏன் தெரியுமா, பஞ்சியா பயங்கர ஒரு. இப்போ இங்க பாருங்க ப்ரோ, இது வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்போ இது வந்து சோஷியல் ரெடி போட்டோ. இது நம்ம எங்க போட்டாலும் எல்லாருக்கும் வா இப்படியா ப்ரோ இருந்தது. இல்ல, இதை பார்த்தா எனக்கு அப்படி தோணாது. சரியா, அது உங்களுக்கு தோணாது. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா சில பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் கொஞ்சம் இது ஃபில்டர் ஏதாவது போட்டீங்க, இது மியூட்டடா ஃபீல் ஆகுதா? கொஞ்சம் மியூட்டடா இருக்கு. மியூட்டடா இல்ல, கொஞ்சம் ஒரு படி கீழே போன மாதிரி இருக்கு. அந்த இது சொல்லுவாங்கல கலர்ல, அந்த ஹியூன்னு ஒன்னு இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணுத கொஞ்சம் மாடிஃபிகேஷன். இது என்னன்னா 2MP மேக்ரோ. சரியா, ஆனா இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இது 2MP மேக்ரோ. இது இப்படிதான் ஜோக்கா எடுக்குது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 2MP மேக்ரோ. சரியா, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோலாம் இது வந்து பிரைமரி சென்சார், அதனால 16 மெகா பிக்சல்ல வருது. 64 மெகா பிக்சல் சென்சார் இதுல இருக்கு. இப்போ நான் இதுலயே என்ன பண்ண உடனே கலர் சயின்ஸ் வந்து இப்போ இருக்கு. இது நல்லா இருக்கு. இது வந்து ப்ரோ. இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்தது AI கேமரா. இவனுக்கு ஒரு டைப்பா இருக்காங்க ப்ரோ. இது வந்து ப்ரோ மோடு. ஆக்சுவலா இதுதான் வந்து நல்லா இருக்கு. ஆமா, நீங்க முதல்ல காமிச்சீங்களா அது ரொம்ப கிரீனிஷா, அது பார்த்தாலே தெரியுது அது வந்து ஒரு எடிட்டடோ. ஆக்சுவலா அது வந்து எடிட் ஆகல,
எடிட் இவனோட அல்காரிதமே அதான் கலர் சயின்ஸ் அல்காரிதத்திலேயே அது அந்த மாதிரி இங்க இருங்க. இப்போ ப்ரோ மோட்ல போயிட்டு நான் இப்போ வந்து இப்போ ஹியூமன் போர்ட்ரேட்ஸ் எடுத்தாலும் சரி, ப்ரோ மோட்ல நான் வந்து நேச்சரை கேப்சர் பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு இந்த நார்மல் இது எனக்கு ஏன் நான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னா ப்ரோ, வெல் நோன் பிராண்ட்ஸ் அவங்க இதுல நான் ப்ரோ மோடுக்கும் ஆட்டோ மோடுக்கும் போனா கூட எனக்கு இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்க முடியறது இல்ல. இப்போ ஆட்டோ மோட் நீங்க பார்த்து என்ன சொன்னீங்க, என்ன ஒரு இவ்வளவு கலர் இருக்கு அப்படிங்க. நான் இப்போ வெல் நோன் பிராண்ட் எப்படி சொல்றேன்னா, பிக்சல்ல வந்து ப்ரோ மோடுன்னு ஒரு மண்ணாங்கட்டியே இருக்காது. அது ப்ரோல போயிட்டு நீங்க அதாவது ப்ரோ மாடல் வாங்கணும், அதுலதான் கொஞ்சமாவது ப்ரோ ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஐபோன்ல பேர்லயே ப்ரோ இருக்குல்ல, ஐபோன்ல வந்து என்னன்னா உங்களுக்கு ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்க பார்க்கலையா அதெல்லாம். ஒரு ஷார்ட்டுக்கும் நீங்க ஒரு ஸ்டைல் வந்து வச்சுக்கலாம். எந்த சிச்சுவேஷன் 70,000 ரூபா 80,000 ரூபா கொடுத்து ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் போனை வாங்குறா, அவனே இதுலலாம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணல. நீங்க என்னங்க நீங்க இழுத்து போட்டு பிக்சல்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல பாருங்க தலைவன் அப்ப எப்படி பாருங்க கலர் சயின்ஸ்ல பூந்து விளையாண்டுருக்கான். மாஸ்தான் இது வந்து ப்ரோ நல்லா இருக்கு. ப்ரோ மோட்ல இலைய கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் அதுல மட்டும் கொஞ்சம். அதாவது இங்க மட்டும் ஏன் ஃபோக்கஸ் ஆகுதுன்னா, இந்த இலை வந்து நம்ம போனுக்கு கிட்ட இருக்கு. நான் இது 2xல எடுத்திருக்கேன். இது ஃப்ரண்ட்ல இருக்கா? ஆமா, பூ இந்த இலை வந்து நம்ம கிட்ட இருக்கு, அதனால அது பிளர் ஆயிடுச்சு. இலைய தாண்டி தான் அந்த பூவே இருக்கு. இது வந்து இது வந்து பூ, இந்த பூ வந்து சில்லியோட பூ, மிளகாய் பூ. ஆமா, இதுக்கு வந்து நம்ம உங்களுக்கே தெரியும் யார் வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு. இங்க பின்னாடி கீழே எழுத்துனீங்கன்னா வந்துருவானே இவன், சர்க்கிள் டு சர்ச். சரி போடுங்க, சர்க்கிள் டு சர்ச் போடுங்க பார்ப்போம். ஏஐ ஸ்டுடியோல ஏஐ இருக்குங்க, அதான் அவர் வந்து தெரிவிக்க விரும்புறாரு. அவ்வளவுதான். ஏங்க இந்த S24 அல்ட்ராவை லான்ச் பண்ணும்போது சர்க்கிள் டு சர்ச்சே ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் மாதிரி சொல்லி லான்ச் பண்ணிட்டு இருந்தான். எல்லா மொபைல் ஃபோன்லயும் இருக்கு. என்ன இது? ஜலட்டோ மெட்டா, இது பேர் வந்து ஜல்டோ மெட்டா அப்படிதான் போட்டு பேர் இதெல்லாம். ஜல்டோ மெட்டா, மெட்டா இருக்குல்ல, அவங்களோட தானே அது, மெட்டாவோட டை அப் பண்ணிருக்காங்க இந்த செடி. சோ இந்த மாதிரி கொஞ்சம் போட்டோல இவங்க டை அப் பண்ணல, இந்த பெரிய நிறுவனங்கள். நீங்க கேட்டிங்களா ஆசையா அந்த பிராண்ட்? ஓ நான் கேட்கல, இந்த பிராண்ட் கிண்டி கிட்ட இருந்தது ப்ரோ அது. அப்படியா? ஆமா சும்மா ப்ரோ. இன்னொன்னு என்னன்னா, இது 7300 வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறத நான் பார்த்தேன் ப்ரோ. எப்போலான்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதையும் நான் லைவாக உங்களுக்கு காட்ட முடியும். இதெல்லாம் இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் தான், இதெல்லாம் இதில் எடுத்தது தான். சரி அப்புறம் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடிஞ்சது. இதெல்லாம் சும்மா அப்படியே சோஷியல் ரெடி போஸ்ட் பண்ண எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தானேங்க இது ப்ரோ குரூப்பில் இதெல்லாம் போஸ்ட் பண்ணி விட்டு வாட்ஸ்அப் பண்ண அப்பப்போ நைட் நேரத்தில் வந்து முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது ஃபோட்டோ வந்துட்டு இருக்கு. சரி சரி, யார் அந்த ஃபோட்டோலாம் அனுப்புறது அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். சரி இங்கே இருங்க. இது வந்து அதால ப்ராசஸ் டக்குன்னு HDR பண்ண முடியல. ஓகேயா? ஆனா அடுத்த போட்டோ பாருங்க பண்ணிருக்கு. ஸோ அது என்ன ஆகுது, 7300 அப்பப்போ ஸ்ட்ரகிள் ஆகுது. என்னால் முடியல, நீ ரேப்பிடா ஃபோட்டோ எடுக்கிற அடுத்தடுத்து. இப்போ இங்கே பாருங்க ப்ரோ, நான் உடனே அடுத்து இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறேன் ஒரு சேஃப்டிக்குன்னு எடுக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஓகே புரியுது. ஸோ அப்போது நான் அங்கங்கே நான் பார்க்குறேன் இதை. இப்போ ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, 7300 ஹேண்டில் பண்ண முடியல. இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், இங்கே இருங்க, இதில் ஸ்கை அழகாக தெரியுது பேக்கில். நான் எய்ம் பண்ணதே என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நடுவில் அந்த வானத்தில் க்ளவுட் பேட்டர்ன் ஒரு டைப்பாக இருந்ததே. இப்போ 2-3 நாள் அப்படி தானே ப்ரோ இருக்குது, க்ளவுட்ஸே ஒரு டைப்பாக இருக்குது. ஸோ அந்த க்ளவுட் பேட்டர்ன் வந்து காட்டணும்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் இங்கே பாருங்க ஃபுல்லாக வெள்ளை அடிச்சு விட்டாங்க. ஆமாம், ஆனால் இதில் வந்து கரெக்டாக அந்த க்ளவுட்ஸ் தெரியுது. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்டிவான ஷாட்ஸும் வருது ப்ரோ, அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ ஹிட் ஆர் மிஸ்ஸஸ் நிறைய இருக்கு. ஆமாம், அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 7300 பொறுப்பேற்றுக்கணும். என்னதான் இவங்க வந்து கேமிங் எஸ்ஓசி அது இதுலாம் உருட்டினாலும் கூட இது வந்து கொஞ்சம் ஓவர் தான். இவங்களோட கிளைம்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர். அப்புறம் அந்த சூரியனுக்கு நேரம் இருந்தால் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு சொன்னல ப்ரோ. இப்போ நீங்களே அந்த பூவை பார்த்துட்டு சொன்னீங்கல்ல, இது என்னங்க இது அப்படின்னு. இப்போ இங்கே பாருங்க, இப்போ சூரியன் இல்லை எப்படி இருக்கு, சூரியன் இல்லைன்னா என்னன்னா ஃப்ரேம்ல இல்லை, சூரியன் கொஞ்சம் தள்ளி இருக்கு. இப்போ சூரியனை ஃப்ரேம்குள்ள கொண்டு வந்தா என்ன இடம் பாருங்களேன், சூரியனை ஃப்ரேம்குள்ள கொண்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க, ஓகே ஸ்ட்ரகிள் ஆகும். ஐயோ இவன் வந்து சூரியனை கொண்டு வந்துட்டான், மற்ற ஆப்ஜெக்டோட அந்த டீடைல்ஸ் எல்லாமே அப்படியே கழுவி விட்டுரும். இங்கே பாருங்க, இதில் பாருங்க அப்படியே. ஐயோ இது என்னங்க இது ரொம்ப இருட்டில் எடுத்தீங்களா? இருட்டிலலாம் எடுக்கல, அப்பயே எடுத்தது தான். அதாவது வெளிச்சத்தில் எடுக்கும் போது ஃபோட்டோகிராஃபி நல்லா வரும், நைட்டில் எடுத்தால் கொஞ்சம் டிஸ்டார்டடாக வரும்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து லைட் அதிகமாக இருக்கும் போது எடுத்தாலும் பயங்கரமாக டிஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து ISPலேருந்து எல்லாமே பொறுப்பேற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளை பார்க்குறேன். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, 7300 அவ்வளோதான் ப்ரோ. ஆமாம் அவ்வளோதான். இல்லை அதோட கேப்பபிலிட்டிங்கிறத விட அதை வந்து எந்த அளவுக்கு நம்மளால பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணிட முடியுங்கிறது தான். அது வந்து ஒரு MediaTek சிப் இப்படி நீங்க யோசிச்சுக்கோங்க. இல்ல MediaTek சிப் தான் ப்ரோ, பட் இவங்க ப்ரோமோட் பண்ணும்போது யானை குதிரை அளவுக்கு பில்ட் ப்ரோ. இப்போ நீங்க ஒரு ஸ்னாப்டிராகன்ல வாங்கும்போது உங்களுக்கு அந்த சோர்ஸ் கோடு இது தொடர்பான விஷயங்கள்லாம் ஓரளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். பட் MediaTek வந்து அது வந்து அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா
பிராண்டுக்கு கிட்ட கொடுப்பாங்களான் இருக்கு. அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணும் இல்லையா? என்னதான் அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் வந்து இந்த ஐஎஸ்பி யூஸ் பண்ணுறேன், அந்த ப்ராசஸிங்க்கு நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பட் அதை வந்து முழுசாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பிராண்டுக்கு அவங்க வந்து ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்கங்கிறது தான் யதார்த்தங்கிறீங்க. ஆமாம், யதார்த்தம். அதான் ஃபேக்ட். இல்லை, இது வந்து ரொம்ப வருஷமாவே நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. இந்த மாதிரி மீடியாடெக்கோட எஸ்ஓசி யூஸ் பண்ணும்போது நம்மளால தொடர்ந்து வந்து 5 வருஷம் அப்டேட் கொடுக்கறதெல்லாம் சேலஞ்சிங் முன்ன. இப்போதான் வந்து சில விஷயங்கள்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கு. பட் இது நான் எதுக்காக வந்து ஆக்சுவலாக இந்த டாபிக் எடுத்து பேச என்ன விஷயம் மாற ஆரம்பிச்சிருக்குன்னா, மீடியாடெக் எஸ்ஓசிஸை அவங்க நாட்டு நிறுவனமே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, அவங்களே அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு வந்து தோணுது. ஒருவேளை இதை ஒரு இந்தியன் மொபைல் ஃபோன், இப்போ நான் வந்து ஒரு மைக்ரோமேக்ஸில் எப்படி இருந்தாலும் அங்கேருந்து இறக்குமதி பண்ணாமல் அவங்ககிட்டருந்து எஸ்ஓசி மட்டும் நான் வந்து ப்ரொக்யூர் பண்ணி இங்கே நான் வந்து தயாரிக்கும் போது அவங்களோட சோர்ஸ் கூட அவங்க கொடுப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி அப்படின்னு நான் சொல்கிறேன். கரெக்ட். ஒரு ஸ்னாப் டிராகன்ட்ட இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சிங்கிறது மீடியாடெக் கிட்ட இல்லை. ஸோ மீடியாடெக் நிறைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை ப்ரோ. இல்லை, அந்த காஸ்ட்டுக்கு கிடைக்குதுங்கிறதுனால ப்ரோ நிறைய ஆதரவாளர்கள் இப்போ இருக்காங்க மீடியாடெக்கு. ஸோ மீடியாடெக் நல்லா தான் இருக்குன்னா நல்லா தான் இருக்குது. பட் அதை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண ஒரு பிராண்டுக்கு பர்மிஷன் அதிகமாக கிடைக்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரதா இருக்குது. இப்போ இதோட யூஐ வந்து பெட்டராக இருக்கா? ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோனை விட இதை நான் வந்து ஹேண்டில் பண்ணும்போது அப்படி டக்குன்னு ஓப்பன் ஆகுது. அதோடைய ரெஸ்பான்ஸ் அழகாக இருக்குது, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, அந்த கருவி நேச்சர் உள்ள ஸ்க்ரீன்லாம் இருக்குது, இதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் சொல்லும் போது அது கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லாம் கிடையாது, ஒரு கேமிங் அளவுக்கு கூட நீங்கள் வந்து போகலை. நீங்கள் சொல்கிற அந்த கேமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதிக கிராஃபிக்ஸை குடிக்கக்கூடிய ஒரு கேம் கிடையாது. பட் அப்படி இருந்துமே ஒரு சின்ன விஷயங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும்போது அது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாகுது, ஃப்ரேம் ட்ராப் இருக்குது அப்படிங்கும்போது அதனால் வந்து கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. உண்மைதான். பட் 865 இருக்குல்ல, 865 வந்து ஒரு பவர்ஃபுல்லான எஸ்ஓசி ஒரு காலகட்டத்தில் 2019லையோ 2020லையோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து ஒரு 2020 நம்ம வச்சுக்கலாம். அப்போ வந்து ஒரு பவர்ஃபுல் எஸ்ஓசின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 7300 சொல்லும் போது பெஞ்ச் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா 865 தூக்கி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம். பட் 865 அது முடிஞ்சுது சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு இன்னைக்கு வரைக்குமே சில மொபைல் ஃபோன் வந்து 865 இருக்கிறத சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதுலலாம் கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வர்றதுனால ஹேங் ஆகிறது கிடையாது. பட் இவங்களுக்கு ஏன் ஹேங் ஆகுது அப்படின்னு இல்லை, அது ஏன்னா இப்போ ஆண்ட்ராய்டு 15 ஆல்ரெடி 14 ஓடுதுன்னு வைங்க, அந்த 865 ஃபோன் ஹேங் ஆகுது இதே டாஸ்க்கு கொடுத்தா. ஓகே, புரியுது. அப்போ உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு சைட்லேயும் பிரச்சனை இருக்குல்ல. நீங்கள் 7300 மட்டும் இதில் நம்ம வந்து பிடிச்சி இடிச்சு போட்டு 7300 மட்டும் பிடிச்சி அடிக்கூடாதுன்னு சொல்ல வரல. 7300 ஓவராக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுல பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட். இப்போ 865 வந்து ஆண்ட்ராய்டு 10ல் இருக்கும்போது இருந்திருக்கும், அதே 865 ஆண்ட்ராய்டு 15 கஸ்டம் ROM போட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதுலேயும் ஸ்டாக் ராமே 865 மேலே வந்து இப்போ ஆண்ட்ராய்டு 13 14 ரன் ஆகும்போது ஹெவியர் ஸ்கின்னோட திணற தான் செய்யும் டே 1 கம்பேர் பண்ணால். இவ்வளோ தூரம் ஏன் ப்ரோ போய்கிட்டு இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஹைப்பர்ஓஎஸே வருவோம். ஹைப்பர்ஓஎஸ் 1க்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக வார்மும் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஆப்டிமைஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்போ 2 வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேருக்கு வந்து கதறிட்டு இருக்காங்க. ஓவர்லோடு போகிற மாதிரி இருக்கு. அப்டேட்டே பண்ணலையே Xiaomi 14 பண்ணலையா? 2 ஒரு தடவை பண்ணிட்டேன்ல, வாங்கினப்போ ஒரு அப்டேட் வந்தது, அதோட நான் நிறுத்திட்டேன். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோன்னு வச்சு இப்போ மே மந்த் செக்யூரிட்டி பேட்ச் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் S24 அல்ட்ராவில். மே மந்த் செக்யூரிட்டி பேட்ச் வந்த பிறகு அதில் பெரிய அளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குனாக்கா பேட்டரியில் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு செக்யூரிட்டி பேட்ச், எனக்கு புரியல. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ஸ்டேபிள் ரோல் அவுட் பண்ணுறாங்க, அப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு மே மந்தில் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் வருது. நான் பயந்துகிட்டே இருந்தேன், சரி இதை இன்ஸ்டால் பண்ணுமா, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படியே விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ அந்த மே மந்த் செக்யூரிட்டி பேட்சை தைரியமாக மன நம்பிக்கையோடு நான் இன்ஸ்டால் பண்ண பிறகு பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ சப்ஜெக்டிவ், அது வந்து செக்யூரிட்டி பேட்ச் என்ன பிரச்சனைனா, அப்போ செக்யூரிட்டி பேட்ச்னு மட்டும் நீங்கள் சேஞ்ச் ஆகல சொல்லாமல் பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆகலாம், ஏதோ ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணுறவங்க வந்து பேட்டரி இன்க்ரீஸ் ஆகலாம்னா பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வெறும் செக்யூரிட்டி பேட்ச்னு சொல்லி பேக் ஃபயர் ஆகும்போது எப்படின்னா பேட்டரி லைஃப் அடி வாங்கலான்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணல. இப்போ நான் செக்யூரிட்டி பேட்ச் இன்ஸ்டால் பண்ணிடுறேன், எனக்கு வந்து என்ன ஆயிடுது 7 hours SOT கொடுத்துட்டு இருந்த ஃபோன் 5 hours மாறும்போது இரிட்டேட் ஆகும். இதையும் அவங்க கிளாரிட்டி கொடுத்தா பெட்டராக இருக்கும். எல்லா பிராண்டுமே பொதுவாகவே 1 GBக்கெலாம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துட்டு இருக்கானுங்க, கலர் OS ஹைப்பர் OSலாம். இல்லை, அதெல்லாம் ரொம்ப மோசம். இது ஆக்சுவலாக 550 MB அந்த ரேஞ்சுக்கு தான். பிக்சல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் என் தலைவெல்லாம் 20 MB தான் தரான் கேட்டால் செக்யூரிட்டி பேட்சிங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது டைம் எடுக்கும். அது நம்ம என்னதான் சொன்னாலும் அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு அது ஒரு டைமிங் ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே இன்ஸ்டால முடிச்சுட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே வருவாங்க. எனக்கு ஆனால் பிரச்சனையே இல்லை ப்ரோ, ரீஸ்டார்ட் ஆகிட்டு கூட உள்ளே வந்து ஏதோ பண்ணும்.
பிக்சல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் எந்த அப்டேட் கொடுத்தா எனக்கு என்ன, பீட்டா கொடுத்தாலும் அது ஒரு டைப்பாக இருக்குது, ஸ்டேபிள் கொடுத்தாலும் அதுவும் வேற டைப்பாக இருக்குது. ஆக்சுவலாக பீட்டா வந்து ஸ்டேபிளோட நல்லா இருக்கு. ஆமாம், பிக்சலை பொறுத்த வரைக்கும். ஆமாம், அதுதான் சார் எங்கள் அந்த உண்மையை இப்போ உடச்சி நமக்கு இங்கே வந்து சொல்லிடுறோம். நீங்க மறைச்சி மக்களுக்கு சொல்றீங்க. நான் எப்பயோ சொல்லிட்டேன் பீட்டா தான் ஸ்டேபிள் தான் பீட்டான்னு. அப்படியா? சொல்லி 2 வருஷம் ஆகுது. இன்னும் எத்தனை பேர் அதை ஞாபகம் வச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் பீட்டா யூஸ் பண்றவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, பீட்டால இருந்து ஸ்டேபிளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணவங்க அப்படி இல்ல. அது எப்படி சொல்லணும்னா பீட்டால இருக்கும்போது செம்ம சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், அப்போ ஸ்டேபிள்னு எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு அங்க போவாங்க. பார்த்தா திரும்ப பீட்டாக்கே வந்துடலாம்னு தோணும். பீட்டாவுக்கு திரும்ப வர முடியாதுல்ல. அது பீட்டா நம்ம இதுதானே ப்ரோ, ஆண்ட்ராய்ட் பீட்டா ப்ரோக்ராம் தானே. ஓ ஓகே ஓகே, அதுல ஈஸியா பண்ணிடலாம். மற்றதுலையாவது பீட்டாலாம் பெரிய பிரச்சனை. சரி, மொத்தம் எங்களுக்கு என்னன்னா இப்போலாம் வந்து அண்டர் 20K கேட்டகரியில் வர டிவைசஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுலேயும் இந்த டிரான்ஷன் கம்பெனி கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க, அது தெளிவாகவே தெரியுது. அதுவும் சோஷியல் ரெடி 1008 விஷயங்கள் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபாக்குள்ளே இருக்கிற மொபைல் ஃபோன்ஸையே யூஸ் பண்ணி பழகிட்டீங்க. உங்களுக்கு வந்து மோட்ரோலா ஃபோன்ஸ் வந்து அந்த 20,000 ரூபாய்க்குள்ள ரொம்ப நல்ல ஃபோன்ஸாக படுதுன்னா இந்த ஃபோனும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சொல்ல வரோம். நீங்கள் வந்து உடனே பட்ஜெட்டில் வேற ஏதாவது ஒரு 35,000 ரூபா 40,000 ரூபா ஃபோனுக்கு நீங்கள் வந்து இதை இந்த அப்படிலாம் வராதிங்க. அதுக்கு தான் GT30 ப்ரோன்னு ஒன்று வரப்போகுது போல. ஆமாம், நீங்கள் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டீங்கன்னா அதுக்கும் வருவேன் நான். GT30 ப்ரோ? ஆமாம், GT30 ப்ரோ. இவனே வரானா? இவனே வரான். அது 8400 மேக்ஸ் அந்த மாதிரி ப்ராசஸரோட வரும். இதுல வேற என்ன லீக்ஸ் போயிட்டு இருக்குன்னா, ஓ அது வேற இருக்கா, ஏர் ட்ரிகர்லாம் இருக்குங்கறாங்க. வேற லெவல். ஆமா, சாஃப்ட்வேர்லயே ஹார்ட்வேர்லயே ஓகே. ஹார்ட்வேர்ல பட்டன் பரவாயில்லையே. அவ்வளவுதான். ஃபோர்ஸ் இதுல இருக்கும்ல ROG எல்லாம் அந்த மாதிரி. இனிமே வந்து இன்ஃபினிக்ஸ்னா நீங்க சாதாரணமா இட போடக்கூடாது. இல்ல, இவர் வந்து என்னைக்கே கணிச்சிட்டாரு. ஏன்னா இவர் வந்து ஒரு ஆண்டவர். அதனால அன்னைக்கே வந்து இன்ஃபினிக்ஸ் தான் அடுத்த ஐபோன்னு சொல்லி ஒரு வந்து ஷார்ட் வீடியோ போட்டப்பே எனக்கு வந்து தெரியும் இன்ஃபினிக்ஸ்ங்கிற கம்பெனி வந்து ஓஹோ அப்படின்னு போகுதுன்னு. இது இன்ஃபினிக்ஸுக்கே தெரியாதுல்ல நம்ம போட்டது. சரி, இது ஆக்சுவலாக என்னன்னா டிரான்சியன் ஃபோன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்ததோட ப்ராமிசிங்காக இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. காலப்போக்கில் நல்லாவே எவால்வ் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் சீரிஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னால் அதை உணர முடியுது. இப்போ அதுவும் GT சீரிஸ் வந்து கேள்விப்படும் போது லீக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்களும் கேமிங் டிவைஸ் அளவுக்கு கூட ட்ரை பண்ணுறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் மாதிரியான ஃபீச்சர்ஸையும் இவங்க வந்து 20,000 ரூபாய்க்கு ட்ரை பண்ணுறாங்க. எல்லாத்தையும் வந்து இவங்க 30K கொடுக்க ட்ரை பண்ணுறது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இவங்க ஒரு தடவையாவது குவால்காமோட ஃப்ளாக்ஷிப் SoC யூஸ் பண்ணி ஒரு டிவைஸ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் எனக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் அதை வந்து அவங்க மெருகேற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்போ பாரு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அண்டர்டாகாவே ப்ளே பண்ணுறாங்க. எப்போ பாரு ஒரு மொக்க SoCயோடைய இல்லாட்டி ஒரு டிமென்சிட்டியில் என்ட்ரி லெவல் SoCயோடையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கிட்ட நம்ம இது வரைக்கும் ஸ்னாப் டிராகன் பேஸ்டு ஃபோனே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதை வந்து இவங்க கொஞ்சம் அந்த ப்ரைஸ் கட்டுக்காக தான் பண்ணுறாங்க. நம்ம இல்லை, அது தெரியுது. இந்த ஃபோனுக்கு ஒரு 20,000 ரூபா செக்மெண்ட் 25,000 ரூபாய்க்கு மேலே போனுச்சுனாக்கா இதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் முன் வருவாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. அந்த பயம். ஸோ அதனால அவங்க வந்து மீடியாடெக் கூடயே அவங்க வந்து கொலாப் பண்ணிட்டு இருக்காங்க. கொலாப் பண்ணல, மீடியாடெக் SoCயே அவங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைதான். பட் அதுலேயே அவங்க வந்து திறன்பட அதை கையால் கற்றுப்பாங்க அப்படிங்கிறத தான் நான் எதிர்பார்க்குறது. நான் வந்து எடுத்தோடனே அவங்க ஸ்னாப் டிராகன் போவாங்கன்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பே கிடையாது. அப்படி போனாலே இவங்க வந்து இன்ஃபீரியரான சிப்புக்கு தான் போக முடியும். 7S Gen 3 தான் இவன் போட்டால் போட முடியும். அதுக்கு 7300 பரவாயில்லன்னு நான் சொல்கிறேன். இல்லை, 7S Gen 3 எனக்கு பரவாயில்ல ப்ரோ. அது எந்த விதத்தில் பரவாயில்லாமல் இருக்குன்னா ISP நெட்வொர்க்கு ISPயில் வந்து கொஞ்சம் சாலிடாகவே டிஃப்ரென்ஸ் காட்டுது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸு நீங்கள் சொல்றீங்க GT வேணுங்கிறீங்க. GTக்கு 8400 மேக்ஸ் பெட்டரா இல்லை வந்து 7+ Gen 3 7+ Gen 3 வந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே தானே ட்விஸ்ட்டு. 7+ Gen 3லாம் இப்போ என்ன பட்ஜெட்டில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இருக்கு ப்ரோ. சரி, அதை கூட விடுங்க. காம்படிட்டிவ் பிராண்ட் 8S Gen 3 எங்கே இருக்கு? 8S Gen 3 போகலாம். ஆனா தருவாங்களா? முதல்ல ஸ்னாப் டிராகன் முதல்ல பழைய இவன் வந்து ஆல்ரெடி ஏதோ சைன் பண்ணிட்டான் ப்ரோ என்ன கேட்டா. இல்லாட்டி ஏன் ப்ரோ ட்ரை பண்ணாம ஒரு யூனிசாக் கூட போக மாட்டானே. எல்லா பட்ஜெட்லயும் மீடியாடெக்ல இருக்கானே. ஏதோ சைன் பண்ணிட்டாங்க, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஒன்று போட்டு வச்சிட்டாங்க போல. எப்பயுமே உங்க கூட மீடியாடெக் கூட நான் டைப்லேயே இருப்பேன், அடுத்த 20 வருஷம் நீ தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு. உன் கம்பெனி தானா புதைந்து மண்ணோட மண்ணானா மட்டும் தான் நான் வேற எங்கேயா போய் ஆகணும் அப்படின்னு. இல்ல இவங்க வந்து ஆக்சுவலா வந்து மிக குறைந்த விலையில மிக இப்பதான் வந்து முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்காக அவங்க வந்து மொபைல் ஃபோன் தயாரிக்கிறாங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தான் அவங்களுடைய மெயின் டார்கெட். அது இவங்க மட்டும் இல்ல ப்ரோ, அந்த இடத்துலயும் HMD இல்ல, அங்கதான் அதிக இளைஞர்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது கிடையாது. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அதிகமான இளைஞர்கள் சக்திங்கிறது ஆப்பிரிக்கால தான் இருக்க போகுது. ஆமா, முடிஞ்சா யாராவது ஆப்பிரிக்கால போய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மென்மேலும் வளருங்க. ஆப்பிரிக்கா தானே, ஆமா போயிடலாம். அப்படிதான் இருக்கு. அடுத்து நம்ம சிவபரணி உதயச்செல்வன் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேனல் ஆப்பிரிக்கால இருந்து நாங்க தொடங்க போறோம்.
அதுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு இந்த இடத்துல தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த உரையை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். டிரான்சென்ட் வாழ்க. ஆமாங்க, சரிங்க. இவன் இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரி நிறைய மொபைல் போன்ஸை விட்டு போட்டு தள்ளிட்டே இருக்கணும். சிஎம்எஃப்க்குலாம் ஒரு போட்டியை கொடுக்கணும், டஃப் ஃபைட்டு கொடுக்கணும், அந்த கால்பே வாய் அடைக்கப்படணும். இதுதான் வந்து கால்பேன்னு கிடையாது. இந்த 20,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்குள்ள ஆணவத்தை அழிக்க ஒருத்த வர்றான்டா அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அதுதான் இவன் வந்து பல பேரோட ஆணவத்தை அழிக்கணும். அப்போ கூட இந்த சாம்சங் வந்து 20,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை ஒன்று விடுவான். அது விட்டுட்டு தான் இருக்கான் அவன். அந்த M சீரிஸ்னு ஒன்று விடுவான், M35. ஆமா, அது ஒரு 2 வருஷம் கழிச்சு பேட்டரி விட்டுக்கும், ஏதாவது ஒன்று ஆகும். அது நல்லா இருக்கிற ஒரு சிலர் அப்புறம் நம்மள தப்பா நினைச்சுப்பாங்க. ஆமா ஆமா, அதுக்கு வேற ஒரு ஃபேன் கூட்டம் இருப்பீங்க. நாங்களாம் சாம்சங்கை புகழ்ந்தாலும் திட்டுவீங்க, நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சாம்சங்க்கு ஜால்ராம்பிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். இதே சாம்சங்கை நாங்க கழுவி ஊத்திருக்கோம் எத்தனையோ வாட்டி. அதெல்லாம் நீங்க வந்து பார்த்ததில்ல. அதை என்னைக்காவது ஒரு கூட்டம் ஒன்று வரும். இது ஒரு வாரமா தான் நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து கமெண்ட்ல ஏதாவது ஒன்று போட்டுவிட்டு அது வந்து மறைஞ்சிடும். ஆமா, அதுக்கப்புறம் அது எங்க இருக்குன்னே தெரியாது. ஆமா, இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அப்புறம் உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டு கமெண்ட் எல்லாம் டெலீட் பண்ணிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. யூடியூபே என்ன பண்ணுன்னா, சில சஸ்பீஷியஸான வேர்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சா அதுவே வீடியோல நான் பதில் சொல்றேன், அதுவே வர மாட்டேங்குது, நானே கடுப்பாயிட்டேன். இது வந்து யூடியூபே பண்ற வேலை. நான் தான் சொன்னேன் ப்ரோ, அந்த ஃபில்டர் வேர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அது முன்னெல்லாம் போட்டாவது வச்சிருந்தேன், மயிறு அது இதுன்னு வார்த்தையெல்லாம் போட்டிருந்தேன். நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் தான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன், அவங்க தரத்தை தானே காட்ட போகுது, எனக்கு என்ன வருத்தம், நீ எதனால டைப் பண்ணிக்க, அது உன் பேரை தான் வரப்போகுது, உன் பேர்ல நீ என்ன டைப் பண்ணுன்றதா எல்லாருக்கும் தெரிய போகுது, எனக்கு அசிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லாமே எப்பயோ தூக்கி விட்டேன். இருந்தாலும் கூட நிறைய பேரோட கமெண்ட் வந்து நியாயமான கமெண்ட்ஸே ஃபில்டர் ஆகுது. ஏன்னு தெரியல, அது நான் போடுற கமெண்ட்டே வந்து வர்றது கிடையாது. அதை உங்கள்கிட்ட நான் வந்து முறையிட்டு அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி எனக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்து என் கமெண்ட் விசிபிள் ஆகிற மாதிரி பண்ணி விடுங்க. அது நான் பதில் சொல்கிறேன், நான் போடுற கமெண்ட்டே வர மாட்டேங்குதுங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கு, பண்ணுறேன். சரி, கொடுமை. சரி, ரைட்டுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கீங்க சிவபரணி. இமானுவேல் பார்க்கலாங்க.